சார் கமிஷன் ஆஃபீஸில் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கேர்ள்ஸ் விஷயத்தில் அவர் வந்து இவங்க சிஸ்டரை மட்டும் அரெஸ்ட் பண்ணல, இந்த மாதிரி பல பெண்களை அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம். இது ஏன்னா வித் ப்ரூஃப். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஃபாரெக்ஸ் ஸ்கேம்லேருந்து டே ஒன்லேருந்து நம்ம வெளில கொண்டு வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்பயும் 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமான கேர்ள்ஸ் வந்து நம்மக்கிட்ட விஷ்ணு இப்படி தான் மிஸ்யூஸ் பண்ணுவார், அநாகரிகமாக பேசுவார், ரூம் போடலாமா வரைக்கும் கேட்டு விஷ்ணுவை நாங்கள் பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதோட சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட்டு. 2வது கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி 1 crore கேட்டு இவங்க த்ரெட்டன் பண்ணாங்க, அவரை அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. இவங்க சொன்ன மாதிரி 2 அடி அடிச்சாங்க, அதை ஒத்துக்கிட்டாங்க. விஷ்ணுவாக தான் வீட்டுக்குள்ளே வராரு, அவராக தான் ஃபோன் பண்ணி எனக்கு சூசைடல் தாட் இருக்குது நான் வரட்டுமா அப்படின்னு கேட்கும் போது ஒரு ஹியூமனாக சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க. செகண்ட் டைம் என்ன சொல்லியிருக்காரு அந்த இடத்துல அப்படின்னா இவங்க கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ஸ்கேம் இவ்வளோ தூரம் ஏமாத்திருக்கீங்களே உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவன் 500 கோடி 1000 கோடின்னு சொல்லி ஏமாத்திட்டு போகிறான், நான் இன்னமும் ஏமாத்துவேன் அப்படின்னு சொன்ன ரெக்கார்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது அந்த இடத்துல. ஓகே, இதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணது போலீஸ் கிட்ட கொடுக்கல. அஷ்மிதா கால் பண்ணி கேட்கும் போது அஷ்மிதா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களும் அடிச்சிங்க சேர்ந்து மாட்டுவீங்கன்னு சொன்ன ஒரே பயத்தினால தான் இவங்க போலீஸ் கிட்ட போல. அஷ்மிதாக்கு கொடுத்த அப்புறம் அஷ்மிதா இவங்களை 20th அன்னைக்கு அகாடமிக்கு வர வச்சு இன்னொன்று அவர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் நேற்று அக்கௌண்ட் ஜிமெயில் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு. ஹேக் பண்ணது இவங்க இல்லை, எல்லாமே அஷ்மிதா. பாஸ்வேர்டு ஸ்ரீ விஷ்ணுகுமார் ஐடி சேஞ்ச் பண்ணது, பாஸ்வேர்ட் மாற்றினது, டிபி மாற்றினது, அந்த நிட்டோ ஆர்கானிக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ, செகண்ட் போட்ட வீடியோ, தேர்ட் போட்ட வீடியோ எல்லாமே அஷ்மிதா தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அஷ்மிதா நம்மளையும் அந்த இடத்துல மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் டிவோர்ஸ் ஃபேஸ் ஆஃபில் இருக்கேன், நான் இதை வந்து நான் என்னோட இதுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க சார் முன்னாடியே. இப்போ அகைன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அகைன் அவங்க எடுக்கிற ஃபேஸ் ஆஃப் வந்து டிவோர்ஸ் ஃபேஸ் ஆஃப் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு இன்னொரு விஷயம் இது அவங்க அம்மா ஆனந்திக்கும் தெரியும், அதுக்கும் நம்மக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க அம்மா கால் பண்ணும்போது அவங்க அம்மா விஷ்ணு பற்றி கவலைப்படல, எப்படியாவது விஷ்ணு ஃபோனை கொடுத்துருங்கன்னு தான் அவங்க அம்மா அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. விஷ்ணு பற்றி சுத்தமாக அவங்க கவலைப்படல இந்த இடத்துல. அவங்க உண்மையாக தப்பான இருந்தாலும் இன்னொரு ஃபோன் எடுத்து இதான் பண்ண போகிறாங்க. இன்னொன்று அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கும் நம்மகிட்ட இருக்குது, அதுவும் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்கோம். விஷ்ணு நிஜமாக தப்பானவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு ஃபோன் இல்லை வேறு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண தெரியாதா, அதுக்கு பேசாமல் நீங்களே ஃபோனை கொடுத்துருங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வீடியோ என்ன இருக்குது, இவங்க சிஸ்டர் மட்டும் இல்லை சார், இன்னொரு ஐடியில் போயிட்டு கேர்ள்ஸோட பாடி பார்ட்ஸை வர்ணிச்சு அவங்க அங்கே போய் உன் ஹஸ்பண்ட் லக்கி அப்படியெல்லாம் சொல்லி என் ஒய்ஃப் எனக்கு போர் அடிச்சிட்டான்ற வரைக்கும் மெசேஜ் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எல்லா பொண்களும் அங்கே பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது மீடியாலே வந்துருச்சு, அந்த வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த இடத்துல. இப்போ மெயினாக கம்ப்ளைண்ட்டோட ப்ரேயர் என்னவா இருக்குது அப்படின்னா விஷ்ணுவை நாங்கள் எந்த விதத்துலையும் த்ரெட்டன் பண்ணல. அஷ்மிதா வந்து வீடியோ கேட்டதுனால கொடுத்தோம், ஏன்னா அவங்க வந்து புள்ளத்தாச்சின்னு சொன்ன ஒரே ரீசன்னால. டிவோர்ஸ்ன்றது அவங்க பெருசாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. ஓகே என்கிட்ட கொடுத்துருங்க நானே விஷ்ணுவை பார்த்துக்கிறேன்னு. இன்னொரு விஷயம் ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஏன் எல்லாருக்கும் ட்ராமா மாதிரி இருக்குது அப்படின்னா எஃப்ஐஆரில் ஆல்ரெடி இவங்க 3 பேர் மேலே எஃப்ஐஆர் ஆகிடுச்சு சார் பெங்களூரில் ஃபாரெக்ஸ் ஸ்கேம் பற்றி. 12ஆம் தேதி ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது நாளைக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வருது. 3 பேர் மேலே போட்டாச்சு, இவங்க மேலே தட் இஸ் விஷ்ணு மேலே, அஷ்மிதா மேலே, அவங்க மேனேஜர் பிரீத்தி மேலே 3 பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதாவது 75 lakhs ஏமாற்றிட்டாங்கன்றதுக்காக எஃப்ஐஆர் போடப்பட்டு கிட்டத்தட்ட 17ஆம் தேதி ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பெங்களூர் போகிறோம், நாளைக்கு பெங்களூரில் அவங்க கேஸ் ஹியரிங்க்கு வருது, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேஸ் நாளைக்கு வருது. ஸோ ஒரு பக்கம் செக் பவுன்ஸ் கேஸும் போயிட்டுருக்கு, அதோட ரிலேட்டடாக தான் இப்போது அடுத்தது இந்த ஹராஸ்மெண்ட் கேஸ் இந்த இடத்துல வந்திருக்கு. சரி நான் சொல்லிடுறேன். பார்ட்டியோட வேர்ட் இங்க வந்து மிஸ்யூஸ் சார் ஆக்சுவலி நேத்து இன்னொன்னு அவருமே சொல்லியிருந்தாரு, பிளே ஸ்டேஷன் விளையாட போவேன்ற ஒரு விஷயம் அவருமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது பார்ட்டி மாதிரி கிடையாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் பார்ட்டினா இல்லை, இது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து, ஏன்னா இவங்கெல்லாம் என்ஆர்ஐ வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்க ஒரு இடமா தான் அந்த இடத்துல இருக்கு. இன்னொன்று ஏன்னா நம்ம எல்லாம் திரும்ப எவிடன்ஸ்னு சொல்ல அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இங்கே இருக்கேன். வை பிகாஸ் அவராக தான் வீட்டுக்குள்ளே வராரு, அவராக ஃபோன் பண்ணுறாரு, இவங்க வீடை திறக்கிறதுக்கு கூட அவங்க லேட் ஆகுது, காலிங் பில் விடாமல் அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கானது எல்லாமே இந்த பென்ட்ரைவில் இருக்குது, A to Z எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இல்லாமல் ஏன்னா ஒரு அட்வொகேட்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு தேவை டிரான்ஸ்பரன்சி, இல்லாமல் நான் இந்த கேஸ்க்குள்ளே வந்திருக்க மாட்டேன். எல்லாமே நம்மகிட்ட கிளியராக இருக்குது. எஸ் இவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னா ஆதங்கத்தில் அஸ் அண்ணனா அஸ் அக்காவா அவரை 2 அடி அடிச்சிருக்காங்க தான். மற்றபடி அவர் சொன்ன மாதிரி ஃபோன் வச்சு அடிச்சது அதெல்லாம் கிடையாது. சார் இவ்வளோ சொல்கிறாருல்ல இவங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு வெளில வந்திருக்கலாம். அவர் என்ன சார் பண்ணிட்டு இருந்தார் 7 நாளா? அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளில வந்திருக்கலாம்ல, லைஃப் த்ரெட் இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல, ஏன் இவ்வளோ நாளாக வெளில வரல கம்ப்ளைண்ட் கொடுக்க? நிட்டோ ஆர்கானிக்ஸ்ல ஏன் வந்து ஃபோன் தொலைஞ்சிச்சு எல்லாரும் என்னோட ஹேக் பண்ணிட்டாங்கன்னு ஏன் 15ஆம் தேதி போடுறாரு? அப்போ போட்டிருக்காரு இல்லை சார், வீடியோ போட்டிருக்கலாம்ல. என்ன நேற்று சொன்ன பேர் எல்லாம் இவங்க ரகு, சந்தோஷ், இவங்க காயத்ரி எல்லாம் என்ன சேர்ந்து வந்து என்ன அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே சார். ஏன் அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சதே நான் சார். சார் அக்கௌண்ட்டே அஷ்மிதாட்ட தானே சார் இருக்கு, இவங்க கிட்ட எப்படி சார் இருக்கு? அந்த இடத்துல அஷ்மிதா தான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கு தெரிய வருது, தெரியுது, இப்போ உண்மை வெளியில வருதுங்க. புரியுது.
உங்களுக்கு தெரிய வருது. இன்னைய வரைக்கும் புரியுது. நான் சொல்றேன் இன்னைய வரைக்கும் விஷ்ணு அவரோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு தான் நினைச்சிட்டு இருக்காரு. அஷ்மிதாவே சொல்லல ஃபோன் என்கிட்ட தான் இருக்குன்றது. இப்போ நாங்க சொல்றோம் அந்த ஃபோன் அஷ்மிதா கிட்ட தான் இருக்கு. அவங்களே அதை பேசின உண்டான எல்லா விஷயமும் நம்ம கிட்ட இருக்கு. A to Z வீடியோஸ், ஆடியோஸ், சாட், ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இருக்கு. எல்லாமே தான் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரு பென் டிரைவ்லயும் போட்டு வச்சிருக்கோம். டிரைவ் லிங்க்கும் ஒன்று வச்சிருக்கோம். இது நம்ம என்கொயரி அப்போ கண்டிப்பாக சப்மிட் பண்ண தான் போகிறோம் அந்த இடத்துல. எஸ், இவங்க பண்ணது அவங்க எங்கேயுமே தப்பு இல்லை. ஐ மீன் இல்லைன்னு அவங்க எஸ்கேப் ஆக விரும்பல. அந்த கோவத்தில் அவங்க அண்ணன் அந்த பொண்ணு இமீடியட்டாக பிளாக் பண்ணிட்டா. அந்த இடத்துல போயிட்டு உன் லிப் ஷேட் நல்லா இருக்கு அன்றைக்கே நான் நோட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் போகும்போது அந்த பொண்ணு ஐயோ தப்பா இருக்கு. சரி, அந்த பொண்ணோட இது என்னன்னா நம்ம ஃப்ரெண்டோட அண்ணா, நமக்கும் அண்ணா மாதிரி அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு நினைச்சா. மற்றபடி இங்கே லைக் ஒன்றுமே ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குன்னு சொல்லணும்னா இவங்க ஹாலில் இருந்ததும் விஷ்ணு வந்து ரொம்ப ஜாலியாக அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுறதும் அவராக தான் வெளில போயிட்டு பீர் வாங்கிட்டு வராரு. இது எல்லாமே நம்மக்கிட்ட வீடியோ இருக்கு. அதெல்லாம் தாண்டி ரூம்ல விஷ்ணுவும் அந்த பொண்ணு மட்டும் கிடையாது. ஓகே இருங்க, நான் ஒன்று சொல்வேன். இல்ல அது மறுநாள் நான் ஒன்னே தான் சொல்வேன். உங்களோட வீட்டில் எல்லாரும் வந்து தங்கச்சி வச்சிங்கன்னா உங்க வீட்டில் இருங்க, நான் ஜஸ்ட் ஒரு சொல்வேன். இருங்க, நான் அதை முடிச்சிடுறேன். இருங்க மேம். இல்ல அவர் தனியா விட்டாரு. இருங்க மேம் இந்த இடத்துல சார் ஓகே நான் முடிச்சிடுறேன் சார். கரெக்டா வீட்டில் தனியாக விடலை சார். இந்த இடத்துல எல்லாருமே இருந்தாங்க அந்த இடத்துல. இன்னொன்று அவங்க பண்ண சாட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்திருக்கு. முடிஞ்சு அதுவும் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த இடத்துல அவர் தான் விடாமல் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவங்க ஹாய்னு போட்டாங்க. போட்ட அப்புறம் உன் லிப் ஷேட் நல்லா இருக்கு அன்றைக்கே நான் பார்த்தேன்னு சொல்லும் போது பார்த்துன்னு உனக்கு தெரியுமா சாட் இருக்கு சார். அதுக்கு 2 நாள் அவர் தான் கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு ஹாய் போட்டிருக்காங்க. அப்புறம் அவர் பேசி அன்றைக்கே நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எப்போ முந்தின வாரம் நான் வீட்டுக்கு வந்தப்பவே உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். உன் லிப் ஷேட் நல்லா இருக்கு இதெல்லாம் பேசும்போது அந்த பொண்ணு வந்து அண்ணா நான் உங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லும் போது சாரிமா தங்கச்சின்னு போட்டு முடிச்சிட்டாரா. அதோட எல்லாம் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். மறுநாள் மேல டெக்ஸ்ட் காண்ட் see you as தங்கச்சி இந்த மாதிரி ஒரு விஷயம். ஆமா லாஸ்ட் இட் வாஸ் வேற டேட் சார். இன்சிடென்ட் நடந்தது 15th ஏப்ரல். இல்ல 15th ஏப்ரல் அவர் தான் கால் பண்ணி எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு, ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொல்லும் போது ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டிருக்காரு. இவங்க அதெல்லாம் எங்களால வாங்கி தர முடியாதுன்னு நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னது அந்த பியர் பாட்டில் கையில இருக்கு. யாருமே அது ஓபனே பண்ணல. அதுக்கு முன்னாடி தான் இவங்க வந்துட்டு ஏன் தங்கச்சி இப்படி எல்லாம் பேசுனேன்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளவு விஷயங்கள் வெளில வந்துச்சு சார். கான்வர்சேஷன் பார்த்தாலே தெரியும் அவர் தான் விடாம டெக்ஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு சார் இந்த இடத்துல. இல்ல வரல அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் தான். சார் அஷ்மிதா நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஏன்னா அஷ்மிதா தான் இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணாங்க 2 hours இவங்க வீட்டில் வந்திருந்து வீடியோ கம்ப்ளீட் ஃபோனோட பாஸ்வேர்டு இதுல இருந்து எல்லாமே அஷ்மிதா வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. யாரு இல்ல என்ன பாஸ்வேர்டு விஷ்ணு பாஸ்வேர்டு எதுவுமே வாங்கல சார். அவர்கிட்ட தான் சார் வாங்குறோம். சார் அவரே தான் கொடுத்தாரு. ஃபேஸ் ஐடி வச்சு ஓபன் ஐபோன் சார் ஓபன் பண்ண முடியாது. ஃபேஸ் ஐடி வச்சு தான் நம்ம ஓபன் பண்ண முடியும் பாஸ்வேர்டு. அந்த இடத்துல ஓபன் பண்ணி தான் அதுக்கப்புறம் அஷ்மிதா தான் கம்ப்ளீட்டா அக்கௌண்டோட பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் ரெக்கவரி மாத்தி வச்சது அஷ்மிதா தான் இந்த இடத்துல. வேற யாருமே கிடையாது இந்த இடத்துல ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு தெரியும் யாரும் த்ரெட்டன் பண்ணி எதுவும் சொல்லல, போட்டே ஆகணும்னு எதுவுமே சொல்லலை. நேற்று வரைக்கும் அஷ்மிதா என்ன சொன்னாங்க இந்த இடத்துலனா இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் ஆளா வெளில வந்து நிற்பேன், நான் தான் உங்ககிட்ட கேட்டு வீடியோ வாங்கினேன்னு சொன்ன அஷ்மிதா இன்னைக்கு மார்னிங் ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் வரணுமான்னு கேட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம், இன்னைக்கு வந்தா அந்த இடத்துல வந்துட்டு என்கொயரி இன்னைக்கு நடக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் அந்த இடத்துல ஆக போகுது. நீங்க ஏங்க வெளில வர மாட்டேங்கிறீங்க? நேற்று இவங்க பேர் எல்லாமே அவர் வெளில சொல்லிட்டாரு, ஃபோட்டோஸ் எல்லாமே வெளில கொடுத்துட்டாரு. கேட்கும்போது அஷ்மிதா சொன்ன வார்த்தை என்னவா இருக்குன்னா, என்னால் டக்குன்னு டிசைட் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும், நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் வெளில வருவேன். இன்னொன்று மீடியா முன்னாடி என்னால் டக்குன்னு வெளில வந்து என் பேரையும் என் குழந்தைங்க பேரையும் என்னோட பிராண்ட் பேரையும் நான் ஸ்பாயில் பண்ண முடியாது. ஒன்று. இன்னொன்று, விஷ்ணுவால் எனக்கும் என் குழந்தைகளுக்குமே இங்கே த்ரெட்டனிங் இருக்குது. விஷ்ணு பேர் மட்டும் அவங்க சொல்ல, ஆனந்தி பேரையும் உள்ள சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா பேரையும் உள்ள சொல்லியிருக்காங்க. 2 பேரால் எங்களுக்கு த்ரெட்டனிங் இருக்குது, எங்களை நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணாமல் எங்களால் வெளில வர முடியாதுன்றது தான் அஷ்மிதாவோட ஸ்டாண்ட். அவங்க அகேன்ஸ்டாக இல்லை சார், இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. எல்லா வீடியோவும் அஷ்மிதா தான் வெளியிட்டாங்க. ஆமாம், இது அவங்க வெளியே சொல்லக்கூடாதுன்ற காரணம், இது அவங்க தான் போட்டாங்கன்னு தெரிய வந்த அடுத்த நாள். அது சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே அது தங்கச்சி மட்டும் ஒரு நிமிஷம் சந்தோஷம். அவங்க தங்கச்சி எஸ் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களே அவங்க டிவோர்ஸாக இருக்கும்போது எப்படி நம்ம அவங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்னு கேட்குறீங்களே.
அவங்க டிவோர்ஸ்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வைஃப் தான் தெரியும். ஏன்னா விஷ்ணுவும் நம்ம கிட்டயும் அப்படிதான் சொன்னா, என் வைஃபோ நம்ம நல்லா இருக்கும், நம்ம கிட்ட அவங்க வைஃப் கிட்ட எந்த பிரச்சனை இருக்குன்னு காமிக்கவே இல்ல. அவங்க நான் நிறைய வாட்டி திரும்ப அவங்க வெளிய அவங்க மேரிட்ன்ற மாதிரி தான் சார் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க. கொடுத்ததனால தான டிவோர்ஸ்னு போறாங்க. லிவ்ன்ல இருந்தா ஏன் டிவோர்ஸை பத்தி பேசுறீங்க? சரி, நான் இன்னொரு கேட்பேன். அஷ்மிதாவே வந்து உட்கார்ந்தா என் வீட்ல, அவங்க எதுக்கு வந்து நான் என் டிவோர்ஸ் மூவ் பண்றதுக்காக எனக்கு இது கொடுக்குறீங்களா? அவங்க சொல்லிட்டோம்ல நான் ஆல்ரெடி டிவோர்ஸ்ல இருக்கேன்னு. லிவ்னா டிவோர்ஸ் தேவையில்ல சார். எனக்கு தெரியாது. எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இருங்க, அவங்க ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் பண்ணதே எனக்கு தெரியாது. அவங்க நம்ம இப்பதான் மீட் பண்ணிருக்கோம் சார். நம்ம வந்து அவங்க மேரிட் மேன் தான் தெரிஞ்சு நம்ம மீட் பண்ணோம். இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சர்னு கூட எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. நாங்க அந்த இதுல கூட நாங்க போய் பார்க்கல. அதாவது அவ்வளவுதான், இவங்க சாதாரணமா இருந்தாங்க. இந்த இதுல நாங்க வந்து இப்ப மாட்டோம். நான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்ல விரும்புறேன் சார். நம்ம தப்பு பண்ணோம் சார், நம்ம பண்ணலன்னு நான் வந்து சொல்லவே இல்லை சார். ஆனா இவன் சொல்ற தப்பு வந்து நம்ம பண்ணல. இவன் எப்படி வெளியில வந்து இது போர்ட்ரே பண்றனா, அவனோட தப்பு வந்து மறைக்கிறதுக்காகவோ, அவனோட ஃப்ளர்ட்டிங் வந்து மற்ற பொண்ணுங்கள்கிட்ட ஃப்ளர்ட்டிங் பண்றதோ, அதோ 1-2 இல்லை, நிறைய. உண்மையா நான் சொல்றேன், இது பொய்யே இல்லை, தப்பு. அதுவும் இல்லாம நீ ஒரு மேரிட் மேன், நீ ஒரு மேரிட் ஃபேமிலியில, நம்ம மட்டும் மேரிட் இல்லை, இந்த குரூப்ல நிறைய பேர் மேரிட், சரிங்களா? அங்க வந்து நீ வந்து ஒரு தங்கச்சிக்கிட்ட நீ எதுக்கு வந்து லிப்ஸை பத்தி நீ பேசணும்? அவளே, நான் இதுவும் நான் சொல்ல, அந்த சின்ன பொண்ணே பேசினாலோ அவளே வந்தாலோ உங்களுக்குன்னு ஒரு டெக்கரம், உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும்ல. ஒரு ஆம்பளையா இருந்துட்டு ஒரு டிக்னிட்டி இருக்கும்ல. இல்லைம்மா, நான் வந்து 2 புள்ள பெற்றிருக்கேன், எனக்கு இதெல்லாம் வந்து வராது, நான் இது முடியாதுன்னு சொல்லணும்ல. ஏன் வந்து நான் நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீ ஏன் அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு முடிச்சிருங்க. ஓகே, ஸோ நான் இதுவும் சொல்ல, ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வேற பொண்ணுங்க இதில் பாதிச்சாங்கன்னா ப்ளீஸ் தைரியமாக வெளியில் வாங்க. ஏன்னா இவனால நம்மளோட எல்லா பொழப்பும் போகுது. 1 வீக்கா நாங்க நம்ம வேலை செய்யல, சாப்பிடல, தூங்கல. அவன் எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கும். இன்னொன்று, என் பேரில் அலிகேஷன் கொடுத்துருக்காரு, 1C கேட்டிருக்கேன்னு. ஆனால் அவர் தான் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்டிருக்காரு. அவர் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்கிட்ட கேட்டிருக்காரு. ஐ டூ ஹேவ் ஆல் த எவிடன்ஸ், ஐ காட், எல்லாமே நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். நான் அவர்கிட்ட காசு எதுவும் கேட்கல சார். பொண்ணும் உள்ள இன்க்ளூடட் தான், பாதிக்கப்பட்ட பெண்ணும் சேர்ந்து தான் கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க. அண்ணா பொண்ணுங்க எல்லாமே நம்ம ரைட்டா இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்வேன்.